வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, கொளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:23, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:38 வரை, பிரதமை பின்பு துதியை, நட்சத்திரம் இன்று காலை 9:02 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம், யோகம் இன்று காலை 6:22 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 9:02 வரை, அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும், நினைத்த காரியம் நிறைவேறும், அலைச்சல்கள் கூடும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும், உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும், தன்னம்பிக்கை வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி அனுபவங்கள் கூடும், பரணி கிருத்திகை பிரச்சனைகள் தீரும், கிருத்திகை நன்மதிப்பு உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும், சாதகமான நிலை உருவாகும், சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், மற்றவர்களை பற்றிய புரிதல்கள் உருவாகும், உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும், ரோகிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், மிருகசிரீஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும், எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், நெருக்கடிகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருக சிருஷம் அனுகூலங்கள் உண்டாகும், திருவாதிரை நிம்மதி கிடைக்கும், புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும். கடகராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி வெற்றிகள் உருவாகும், சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும், உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், ஆசைகள் பூர்த்தியாகும், வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும், பூசம் ஒத்துழைப்பான நாள், ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மாற்றங்கள் உண்டாகும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆதரவுகள் கூடும், பூரம் சிந்தனைகள் அதிகமாகும், உத்திரம் நிம்மதியான நாள். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும், பொறுமையுடன் செயல்படுவது நல்லது, பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் கூடும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலையில் ஏற்படும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும், சாதகமான முடிவுகள் உருவாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும், ஹஸ்தம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், எதிலும் மாற்றங்கள் உருவாகும், பணியில் நிதானம் தேவை, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, நன்மையான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், பொறுமையுடன் செயல்படவும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை மாற்றங்கள் கூடும், சுவாதி அனுபவங்கள் உருவாகும், விசாகம் பொறுமையுடன் செயல்படவும். விருச்சிகராசி நேயர்களே, நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், உத்தியோகத்தில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், பணியில் லாபகமான நிலை ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் ஆர்வமான நாள், அனுஷம் வளர்ச்சிகள் கூடும், கேட்டை லாபங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும்,
வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் வேகமாக செயல்படுவீர்கள். போராடும் சிந்தனைகள் கூடும். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். மகர ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பணியில் நிதானம் தேவை. அலைச்சல்களினால் மாற்றங்கள் உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் ஒத்துழைப்பான நாள். கும்பராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைகள் விலகும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி ஒத்துழைப்புகள் கூடும். மீனராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உத்திரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி அனுகூலங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.